ஆண்டின் பொதுக்காலம் 11வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 6 அருள்வாக்குகள் 7 தொடக்கம் 15 வரை. யூத மக்கள் இறைவேண்டலில் அதிக அக்கறை கொண்டவர்கள், பக்தி கொண்டவர்கள். ஒரு நாளைக்கு 7 முறை இறைவேண்டல் செய்யும் யூதர்களும் இருக்கிறார்கள். 3 வேளை வேண்டுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று முறையாக வகுத்து தரப்பட்ட இறைவேண்டல்கள் உள்ளன. யூத ராபிக்கள் ஒரு நாளினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து அவர்களுக்கு இறைவேண்டல்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு எந்த இறைவேண்டலுக்கும் எதிரானவர் அல்ல. ஆனால் யூதர்கள் காலப்போக்கில் தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட இறைவேண்டல்களை இயந்திரத்தனமாகவும் அர்த்தமற்ற வகையிலும் சம்பிரதாயமாகவும் மாற்றும் மனநிலையை குறித்து இயேசு தம் சீடர்களுக்கு நமக்கு எச்சரிக்கை தருகிறார். வார்த்தைகளை அர்த்தமில்லாமல் பிதற்றுவதை குறித்து மட்டுமல்ல, கடவுளரான நமது உரையாடலில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்க வேண்டும். வேறொரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், கடவுளிடம் பேசுகின்ற போது நமது இறைவேண்டல்கள் நம்பிக்கையுடனும் எளிமையுடனும் நேர்மையான நோக்கத்துடனும் இருக்க வேண்டும். தந்தையாகிய கடவுளை ஒரு நாளும் கைவிடாமல் அவரிடம் தினமும் நாம் இறைவேண்டல் உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலில் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். அதிலே 2 மட்டும் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். எவ்வளவு வேண்டும் என்பது அல்ல இறைவேண்டல், எப்படி வேண்ட வேண்டும் என்பதுதான் இறைவேண்டல் என்று இயேசு கூறுகிறார். இயேசு தந்தையாகிய கடவுள் நமது இறைவேண்டலின் அளவை பார்ப்பதில்லை, குவான்டிட்டி. மாறாக இறைவேண்டலின் தரத்தை பார்க்கிறார், குவாலிட்டி. பரிசேயரும் வரித்தண்டுபவரும் கோவிலில் இருவரும் இறைவேண்டலில் ஈடுபட்டனர். இயேசு வரித்தண்டுபவனுடைய எளிமையான ஆனால் வலிமையான இறைவேண்டலை மெச்சுகிறார். இயேசு கடவுளை தந்தை என்று அறிமுகம் செய்யும் போது, தந்தை கடவுள் நம்மையும் நமது தேவைகளையும் நம்மை விட நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். எனவே தந்தை கடவுளை நம்பி அவரிடம் சரணாகதி அடைவதே இறைவேண்டலின் நோக்கம் என்று இயேசு தெளிவுபடுத்துகிறார். சிறுமலர் புனித தெரேசா ஸ்டோரி ஆஃப் எ சோல் என்ற தனது புத்தகத்தில் இறைவேண்டல் என்பது இதயத்தின் ஒரு எழுச்சி, விண்ணகத்தை நோக்கி திரும்ப வேண்டிய எளிமையான ஒரு பார்வை, மகிழ்ச்சியின் வேளையிலும் மனம் கலங்கும் வேளையிலும் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று குறிப்பிடுகிறார். தரமான இறைவேண்டலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் தான். இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலில் 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நமது இறைவேண்டல் பொதுவாக ஏறெடுக்கப்பட வேண்டும். இயேசுவின் இறைவேண்டலில் நான், எனது, என்னுடைய என்ற தற்குறி வார்த்தைகள் ஏதுமில்லை. என் தந்தையே என்று அழைக்காமல் எங்கள் தந்தையே எனவும், எனது உணவை தாரும் என்று கேட்காமல் எங்களுக்கு உணவை தாரும் எனவும் கேட்கச் சொல்லி கற்றுத்தருகிறார். இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை அடுத்தவருக்காக வேண்டாமல் நாம் அந்த இறைவேண்டலை ஏறெடுக்க முடியாது. இயேசுவின் இந்த இறைவேண்டலில் ஏறெடுத்த ஒவ்வொரு வேண்டுகோளிலும் மற்றவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். அடுத்தவர் இல்லாமல் என் வாழ்வு அர்த்தம் பெறாது. அடுத்தவரின் வாழ்வில் இல்லாத ஒரு வாழ்வை கிறிஸ்தவத்தில் நினைத்து பார்க்க முடியாது. எனவே நாம் தனியாக ஜெபித்தாலும் திரு அவையோடு சேர்ந்து வேண்டுகிறோம். நாம் வேண்டும் வேளையில் நம்மோடு அன்னை மரியாவும் வானதூதர்களும் புனிதர்களும் சேர்ந்து வேண்டுகிறார்கள் என்பதை நாம் நம்புகிறோம். கிறிஸ்தவத்தில் தனிமனித இறைவேண்டல் இருக்கிறதே ஒழிய தனிப்பட்ட இறைவேண்டல் இல்லை. நாம் வேண்டும் வேளையில் அடுத்தவர்கள் நம்மிடம் உங்கள் ஜெபத்தில் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அவர்களையும் நாம் நம் இறைவேண்டலில் நினைவு கூர்ந்து வேண்டுகிறோம். யுனைடெட் நேஷன் செயலராக 1953 1961 வரை இருந்த டாக் ஹாமர்ஸ்ஜோல்ட்
இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை இவ்வாறு தினமும் ஜெபிப்பாராம். எனவே அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தோடு முடிக்க நான் விரும்புகிறேன். உமது பெயர் போற்றப்படுக, எனது பெயர் அல்ல. உமது அரசு வருக, எனது அரசு அல்ல. உமது திருவுளம் நிறைவேறுக, எனது திருவுளம் அல்ல என்று தினமும் வேண்டுவார். பொது பார்வை நமது இறைவேண்டலில் வந்துவிட்டால் நம் வாழ்வில் புது பார்வை வரும். ஆமீன்.